ஏன் மேலே ஏறுற, ஏன் மேலே ஏறுற, இறங்கு. சேர் ஏன் எடுக்கிற, கரண்ட் கம்பத்துலேருந்து இறங்கு, இறங்கு இறங்கு, எடுத்து அடிச்சுன்னா இறங்கு. தளபதி பார்த்தா அசிங்கமாயிரும், கேவலமாயிரும், இறங்கு. தளபதி போட்டா சுற்றிக்குது, அந்த கட் அவுட்டில் போட்டோ எடுத்துக்கோங்க. தளபதி கூட போட்டோ எடுக்க முடியாது, அவள் தான். வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு போகிறவங்க அடிச்சுக்காமல் அங்கே ஓரத்தில் இருக்குது, அமைதியாக சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போகாதீங்க. மாநாடு அரங்கத்தில் கடை போட்டுக்கிறோம். பிரியாணி புளி சாதம் மாதிரி இருக்கும், 30 ரூபா பிரியாணி 60 ரூபா, புளி சாதம் தேங்காய் சாதம் எல்லாமே போட்டுக்கிறோம். காசு இருக்கவங்க தின்னு, காசு இல்லாதவங்க வாங்கி விழு. தளபதி கோசம் இங்கே வந்துக்கிறவங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறவங்களுக்காகவும் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கடைசியில் புத்தக கண்காட்சி வச்சுருக்கோம். நம்ம வரலாறு புத்தகம் இருக்குது, கொள்கை புத்தகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நேராக போய் அங்கே வாங்கி படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நமது இயக்கத்தோட போராட்ட புகைப்பட கண்காட்சி அந்த பக்கமாக நடக்குது. அப்படியே முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ வர வழியில் வரவேற்புக்கு தோரணம் இருக்கும், பழம்லாம் கட்டியிருக்கு. போகும்போது அது சொன்னால் கேட்க மாட்டீங்க, அதை எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. ஆனால் அமைதியாக அடிச்சுக்காமல் அதை பார்த்து எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்த கவலை இல்லை, தார் ரோடே பேத்துருவோம். அதனால் நீங்கள் தாராளமாக இருந்துக்கோங்க. ஆமாம், நமது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரோட ஏஐ வீடியோ ரெடியாக இருக்குது, அதை இப்போ போடுவாங்க, எல்லாரும் அமைதியாக பாருங்கள். நம்ம தலைவரே ஏஐ தான், கவலையப்படாதீங்க, புரிதா? ஆமாம். பார்த்து நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கரெக்டாக 10:30 மணிக்கு பேச இருக்காங்க, அமைதியாக உட்காந்து கேளுங்க. நம்ம கூட்டணி கட்சிலாம் இல்லை, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் எல்லாரும் வந்து பேசுவாங்க, புரிதா? அதனால் வரவங்களாம் தளபதிக்கு மேலே யாராவது பேசுனாங்கன்னா அவள் தான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் 5 நிமிஷம் தான் டைமு, தளபதிக்கு 6 நிமிஷம். முக்கியமான சில தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறோம், அதை வாசிப்பாங்க, எல்லாரும் அமைதியாக கேளுங்க. தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். தலைவர் தான் முழு அதிகாரம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தலைவருக்கே எல்லாமே அப்படின்னு ஒரு தீர்மானம். முக்கியமாக நான் ஃபோன் பண்ணால் மாவட்ட செயலாளர் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, எடுக்கலாம் கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம். ஆமாம். மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெற்ற சில பயனாளர்கள் வந்திருக்காங்க, அதுவும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்க அடுத்ததான் மேடை ஏறி பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மருத்துவ சேவை விரிவாக்கம், அப்புறம் தொழில் உதவி திட்டங்கள், அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல உதவி திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வெற்றி நிச்சயம் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு திட்டம், இதில் பயன்பெற்ற சில பயனாளர்களையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். சிறப்பு விருந்தினராக அடுத்து வந்து பேசுவாங்க. நம்மளாண்ட இல்லையா? அதிகமாக போஸ்ட் ஓட்டினவெல்லாம் முன்னாடி வா, 200க்கு 200 கட் அவுட் வச்சவன் பின்னாடி வா, நிறைய பேனரு பால் ஊற்றினவங்களாம் முன்னாடி வா. ஆனால் அப்படியே பின்னாடி போயிரு. மாற்று கட்சி வந்தவங்களாம் மாநிலத்தில் முன்னாடி இருப்பாங்க, நீலாம் அங்கே கீழே இரு. நன்றி. வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆமாம், தலைவர் வண்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டார், லைட் ஆஃப் பண்ணிட்டா பின்னாடி துரத்தாதீங்க, அப்படி தான் சொல்லுவேன். பின்னாடியே வாங்க, முடிஞ்சால் வண்டியை சேதப்படுத்தாதீங்க, இன்னொரு ஊருக்கு போகணும். அடுத்ததாக ஐயா ராமதாஸ் வெர்சஸ் சின்னவர் அன்புமணி மோதல். இதெல்லாம் சரியில்லை. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த கட்சியை பொறுத்தளவு நான் சொல்றது தான் எல்லாம். என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இறங்கி போ, வீட்டுக்கு போ. ஐயா இப்படி பேசுறதுக்கு காரணம் துரோகி மணி. மணிதான் முழு காரணம். எது பேசுறதாலும் என்கிட்ட பேசு. நீ ஏன் அங்க பேசுற என்கிட்ட பேசு. மணி நல்லா மாத்திட்டீங்க அப்பாவை நீங்க. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். மணி இங்க பாருங்க, என் கூட இருந்த எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எனக்கு வயிற்றுல இருக்கு. நானு எத்தனை நாளைக்கு 108 மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு அளவு தான். நீங்க தயவுசெய்து கட்சியை குடிச்சு விடுங்க. இங்க பாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, கட்சி எனக்கு தான். வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, தனியா 4 பேரை சேர்த்துக்கோ, 4 போன் வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ, என் பக்கம் வராத. பாருங்க, ஏற்கனவே ஜான்ன்ற பேரை நம்பி அவரை நம்பி 0 ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நாசமா போச்சு, முன்னேற்றம் போயிட்டேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வேற ஒரு ஆலோசனை பிடிச்சிருக்கேன்.
வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என் கட்சி பேர் யூஸ் மணி பண்ண நீங்க தான் காரணம் மணி, துரோகி ஆயிட்டீங்க நீங்க. நீங்க பாத்துக்கிறேன் நானு, எங்க ஐயா பாவம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க துரோகி ஆயிட்டீங்க. பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. நான் பேசுறேன். இங்க பாரு, பழைய இதில் மைக்கை தூக்கி போட்ட மாதிரி நீங்க தூக்கி போட்டு போனீங்கன்னா அப்புறம் மைக்கு நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். காசுலாம் கொடுக்க முடியாது. போட்டோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மணி போட்டோ வரணும். மணி போட்டோ வரணும். எல்லா பேனர்லையும் மணி போட்டோ வரணும். பாத்துருவோம். இனிமே கட்சியை மீட்கிறது என்னோட முதல் வேலை. சுற்றுப்பயணமே அதுக்கு தான் பார்ப்போம். எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஜெராக்ஸ் எடுக்கிறேன். இனிமே பாருங்க, எல்லா மாவட்டத்துல எங்க ஆளுங்களும் உங்க ஆளுங்க பாத்துருவோம். போ.